ஹாய், குட் மார்னிங் ஆல். நீங்க எல்லாரும் சொன்னனால டிரைவிங் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் இந்த ரெசிபி வீடியோவை ஷேர் பண்றேன். ரொம்ப நாள் ஆச்சுல நான் ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணலாம்னு பார்க்கும்போது தான் இந்த 3 முடிச்சுல கல்யாண எபிசோட். அதனால வேற வழி இல்லாம கண்டினியூஸா டே அண்ட் நைட் பண்ணிருக்கோம். ஆனா ரொம்ப சூப்பரா வந்திருக்க எபிசோட்ஸ் நீங்க பாருங்க. எனிவேஸ், இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பட்டாணி மசாலா, அதாவது ஈஸி, வெரி 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 ஈஸி. அதாவது இந்த போடுங்க, அதை போடுங்க, இந்த நேரத்துக்கு போடுங்க, இந்த நிமிஷத்துக்கு போடுங்க அப்படிலாம் இல்லாம சட்டு புட்டுன்னு காலையில டிஃபன் பாக்ஸ்ல கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், வீட்டுக்கு சப்பாத்திக்கா இருக்கட்டும், ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். அகெயின், இதெல்லாம் பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அப்ரிசியேஷன்ஸ் வரும். அவ்வளோ நல்லா இருக்கும். அண்ட் ஒரு ஹோட்டல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற ஃபீல் வரும். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இன்கிரீடியன்ஸை பாத்துருங்க. நான் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் சமையல் எப்படி இருந்ததுன்னு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்க, ஓகேங்களா? கடைசியில டிப் சொல்றேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. நான் கிளம்புறேன். போய் செட்ல போனோன்னே உங்களோட திரும்ப மீட் பண்ணேன். ஓகே, இன்கிரீடியன்ஸ் பார்த்து. ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணி. இந்த சீசனில் உங்களுக்கு பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதுங்க. அதனால காஞ்ச பட்டாணி நைட்டு முழுக்க ஒரு 8 hours ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். இதில் தேவையான அளவு தண்ணி, கூடவே கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா ஒரு 6 to 7 விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்து அழகாக ஸ்மாஷ் ஆகி வந்துடும். இப்போ அடுத்ததாக அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி தோல் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக இந்த பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா பூஞ்சகாலம்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் லேசாக கருப்பு பிடிச்சிருக்கும். இது ஆக்சுவலி உடம்புக்கு, அதாவது வயிற்றுக்கு சுத்தமாக நல்லது இல்லைங்க. டைஜஷனு கொஞ்சம் பாதிக்கும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி வெங்காயத்தை உரிச்சோடனே வாஷ் பண்ணி இவ்வளோ க்ளீனாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த கருப்பு டாட்ஸ் இருக்கக்கூடாது. இப்போது நீங்கள் இதை டைஸ் பண்ணி அரைக்க தானே போகிறோம், அதனால பிரச்சனை இல்லை. டைஸ் பண்ணி அழகாக மிக்சியில் நீங்கள் போட்டுற வேண்டியதான். பாருங்கள், 4 துண்டாக கட் பண்ணி இது போட்டாலே போதும், நல்லா அரைஞ்சிரும். எப்போவுமே அரைக்கும் போது எல்லாமே ஒரே சைஸில் நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக அரையும். ஒன்று சின்னது ஒன்று பெருசாக நீங்கள் பொருள் போடும்போது தான் சிலது அரைஞ்சி வராது. ஸோ இப்போது வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி போடுறோம் இல்லையா? கூடவே இது கூட என்ன பண்ணுறோன்னா, இப்போது வெங்காயம் 2 எடுத்ததுனால தக்காளி அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கணும். இப்போ 3 தக்காளியாக நான் எடுத்துகிட்ருக்கேன். அதையுமே அதே சைஸுக்கு நான் எல்லாம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஒரே சைஸில் கட் பண்ணி இந்த மிக்சியில் ஆட் பண்ணுங்கள். கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஓகேங்களா? அதுவும் அதே சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கையில் கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கீழே வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஏன்னா இஞ்சி வந்து நல்லா உங்களுக்கு முத்தின இஞ்சியாக இருந்தால் நல்லா டேஸ்ட், காரம் நல்லா கொடுக்கும். ஸோ இஞ்சி கூட அந்த அளவுக்கு ஈக்குவலாக பூண்டும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலக்காய், கூட கிராம்பு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் போட்டு இந்த பிரிஞ்சி, அதாவது பிரியாணி மசாலான்னு சொல்லுவாங்க, இந்த 3 தான். இந்த 3 நீங்கள் இதில் சேர்த்துருந்தோம். இது கூடவே ஒரு 10 முந்திரி அழகாக போட்டு இதை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா குழகுழன்னு அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்துடும். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி. இப்போது ஒரு தவா எடுத்துக்கோங்க. நல்ல தவா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும். நல்லா எண்ணெயில் தான் உங்களுக்கு இந்த மசாலா கம்ப்ளீட்டாக வெந்து வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அதை ஃப்ரை பண்ணல, ட்ரை ரோஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணாதனால இந்த எண்ணெயில் ஸ்ட்ரெயிட்டாக போடுறதுனால எண்ணெய் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்ல சூடாக இருக்கிறதுனால எல்லாமே ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போடுங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூளும் போட்டு இது நல்லா அப்படியே அந்த ஸ்மெல் எண்ணெயில் வரத்துக்குள்ளேயே அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை இதில் போட போகிறோம். இப்போது இதை நல்லா கலரி விட்டுட்டு இந்த விழுது நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இருக்கிற ஊற்றிட்டு இருக்கிறதையும் எடுத்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ மிக்சியை நல்லா நான் தொடச்சி போடுறேன் பாருங்கள், கொஞ்சம் கூட விட்டுறாதீங்க. கூடவே நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டு கூட அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலரி விடுங்க. மசாலாவும், அதாவது நம்ம சில்லி பவுடர், மஞ்சத்தூள், அப்புறம் உங்களுக்கு தனியாத்தூள் எல்லாத்தையுமே இந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேரணும். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 minutes இதை நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாணி ஒரு 6 விசிலுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அழகாக
நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டி எடுத்து வைக்கும் போது அந்த உப்பு அவ்வளோவா இதில் இருக்காது, தேவையான அளவு தான் இருக்கும். அண்ட் பாருங்கள், இந்த மாதிரி ஓவராக மாவாக அரையாமல் ஓரளவுக்கு கடுக்குன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். இதுதான் பக்கா கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மசாலா பாருங்கள், எண்ணெய் நல்லா கக்கி வந்திருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி எண்ணெய் நல்லா கக்கி வந்ததுக்கப்புறமா, எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலே ஏறி வந்ததுக்கப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ தேவை, கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ, ஏன்னா பட்டாணி நிறைய இருந்து ஒரு மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடக்கூடாது, தேவையான அளவு இதை தண்ணி விட்டுக்கணும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் விட்டு போகிறேன். ஸோ விட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கொதி விட்டால் தான் அந்த தண்ணி வந்து அந்த மசாலோட ஒன்று சேரும். இப்போ இந்த டைம்லேயே நம்ம பட்டாணி போட்டால் செட் ஆகாது, அதனால் கொஞ்சம் இதுவும் ஒன்று சேர விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ பொறுமையாக இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக மசாலா வந்து அந்த கன்சிஸ்டன்சி பக்காவாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நுரக்கட் ஆகாது, அதனால் கொஞ்சம் இதுவும் ஒன்று சேர விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ பொறுமையாக இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக மசாலா வந்து அந்த கன்சிஸ்டன்சி பக்காவாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நுரக்கட்டிக்கிட்டு வந்துடும். ஸோ ஒன்று சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நுரக்கட்டினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியை இதில் ஆட் பண்ண வேண்டியது தான். நல்லா ஆட் பண்ணி விட்டுருங்க. இதில் மேஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட்டாணியை பொறுத்த வரைக்கும் சென்னா மாதிரி கிடையாது. ஸோ மேஷ் பண்ணாமல் நம்ம லைக் தனித்தனியாக சாப்பிடும்போது தனித்தனியாக வந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது கூட வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஆட் பண்ணுவோம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக பட்டாணி மட்டும்தான் இந்த மசாலாவில் இருக்கும், காயின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இது கூட இப்போ என்ன பண்ணுங்கள், கூடவே தேவையான அளவு உப்பு. ஏன்னா பட்டாணியில் மட்டும்தான் உப்பு இருக்கும், கிரேவியில் உப்பு இருக்காது. ஸோ பார்த்து நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து எவ்வளோ உப்பு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோலே மசாலா நான் எவரெஸ்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த சோலே மசாலாவும் ஆச்சி மசாலா இல்லை எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். 1 ஸ்பூன் அந்த மசாலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரம் மசாலா வேண்டாம், இந்த சோலே மசாலா மட்டும் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சு சூப்பராக. இப்போ அவ்வளோதான், உங்களோட பட்டாணி மசாலா ரெடி ஆயாச்சு. இது ரொம்பவே உடம்புக்கும் நல்லதுங்க அண்ட் ஈஸி டு குக். பார்த்தீங்கல்ல, ரொம்ப ஈஸி டு குக். இது கடைசியாக என்ன பண்ணோன்னா, இது கூட கொத்தமல்லி தாள், எப்போவுமே கொத்தமல்லி தாள் கொஞ்சம் தூக்கலாக எக்ஸ்ட்ராவாக போடுங்க. குக்கிங், அதாவது நீங்கள் அணைச்சிடணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இதுதான் பக்கா சப்பாத்திக்காக இருக்கட்டும் இல்லை ரைஸ்க்காக இருக்கட்டும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அடுப்பை அணைச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி போட்டுடுங்க. நல்லா கட் பண்ணி நிறைய எவ்வளோ கொத்தமல்லி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு கமன்னு வாசனை வரும். வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ கொத்தமல்லி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு கலரிட்டு நம்ம சர்விங் பாட்டில் மாற்றிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ கடைசியாக என்ன பண்ணணும்னா, இந்த கொத்தமல்லியை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் நல்ல கிளறி விட்டதுக்கு அப்புறமா இதோட டெக்ஸ்சர், அதாவது டெக்ஸ்சர் மட்டும் இல்லை, அந்த மற்ற எல்லா ஸ்பைசஸும் சேர்ந்து அது நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக போகிறோம். ஸோ 1/2 ஸ்பூன் சர்க்கரையில் சேர்க்கும் போது அந்த டெக்ஸ்சர், அந்த எண்ணெய், அந்த மசாலா எல்லா ஒரு டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும். கூடவே அந்த டேஸ்ட்டும் தூக்கலாக எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அழகாக அதில் மெல்ட் ஆகிற டைமில் எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளோட பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா புலாவ். பன்னீர் புலாவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் இந்தியா கேட்டு தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேங்க. ஸோ பாஸ்மதி ரைஸ் நான் 1 கப் எடுத்துக்கிறேன். எந்த கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 கப் மெஷர்மெண்ட். 200 கிராம்ஸ் பன்னீர், கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, 1/2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம், பச்சை மிளகாய் கீறினது, கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட புதினா. ஸோ இந்த குக்கரில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடணுங்க. நெய் தாங்க, இதுக்கு எண்ணெயே கிடையாது, கம்ப்ளீட்டாக நெய்யில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் அண்ட் அந்த அரோமாவும் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம முந்திரியும் பன்னீரும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பயப்படாமல் ஆட் பண்ணுங்கள், ஒன்றுமே ஆகாது. நல்ல முந்திரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ முந்திரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் பன்னீரையும் நல்லா இதில் ஆட் பண்ணி ஒரு ரோஸ்ட் பண்ணுங்கள். பன்னீர் நல்லா அந்த ஒரு ப்ரௌன் கோட் வரணும். ப்ரௌன் கோட் வரும்போது தான் நம்ம குக்கரில் ஆட் பண்ணி குக் பண்ணும்போது அது ஓவராக சாஃப்டாகி அது உறைஞ்சி போகாமல் நல்லா வரும் அண்ட் டேஸ்டாகவும் இருக்கும். அந்த பாஸ்மதி ரைஸோட டேஸ்ட்டும் பன்னீரில் இறங்கணும்னா நம்ம வந்து ரைஸ் பண்ணும்போது பன்னீரை ஆட் பண்ணுவோங்க. பட் நம்ம சம்டைம்ஸ் இந்த ரைஸ் பண்ணும்போது பன்னீரை ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும், பன்னீர் ஓவர் சாஃப்ட் ஆகி உடஞ்சி திரி ஆகிடும். ஸோ அது பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது.
ஸோ இது டேஸ்ட் மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்பராக அந்த லுக்கு கன்சிஸ்டன்சி எல்லாம் ப்ராப்பராக வரும். ஸோ இந்த பன்னீரும் முந்திரியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், இந்த பன்னீரை எடுத்து நீங்கள் அப்படி ஓரமாக எடுத்து வச்சுருக்கலாங்க. இந்த பன்னீர் ரெடி ஆனதுக்கப்புறம் அதே குக்கரில் என்ன பண்ணுங்கன்னா, இன்னும் தேவையான அளவு நெய், அதாவது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அதர் இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது பச்சை மிளகா கீறினது, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையுமே இந்த நெய்யில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கூடவே ஒரு பிரிஞ்சி இலை ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல்லுக்கு சூப்பராக வரும். ஸோ வேறு எதுவும் பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் தேவை கிடையாது. வெறும் ஒரு பிரிஞ்சி இலை போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஒரு கோல்டன், அதாவது டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லெவல் ஆகும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா போதுங்க. ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம். ஒரு குட்டி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். நல்ல இது அந்த பச்சை வாடை போகணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது அடி பிடிச்சிருக்கான்னு பயப்படாதீங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பன்னீரோட அந்த ஃப்ரை தான். இது நம்ம ரைஸ் போட்டு குக் பண்ணும்போது எல்லாம் சரியாயிடும். ஸோ இது கூடவே 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ். நான் இதை பாருங்கள், சோப் பண்ணல, எதுவும் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ ஃப்ரை பண்ணால் நல்லா உதிர்ந்து சூப்பராக வருங்க. ஸோ நல்லா அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணணும். அந்த பாஸ்மதி ரைஸ் நெய்யில் ஃப்ரை பண்ணும்போதே ஒரு ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக வரும், சூப்பராக வரும். அப்புறம் இது எல்லாமே குழையாமல் வரும். அதுக்காக இது ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டெப்பை மறக்காமல் இதே மாதிரி பண்ணுங்கள். இதெல்லாம் நல்ல ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே பண்ணணும். ஏன்னா நம்ம தண்ணி விட்டுட்டோம்னா இதோட ஸ்மெல்லாம் வேறு மாதிரி ஆகிடும். நீங்கள் வெந்து வந்துச்சுன்னா. ஸோ அப்போது நீங்கள் தண்ணி விடாமல் இந்த கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணும்போது நல்லா அந்த நெய்யில் ஃப்ரை ஆகும்போது அதோட ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு. ஸோ உப்பு எப்போவுமே ரைஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுட்டு தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால் நான் 1 கப் ரைஸுக்கு என்ன பண்ணி வச்சேன்னா 3/4 கப், அதாவது 2 கப்லாம் இல்லைங்க, 3/4 கப் தேங்காய் பால். அப்படியே வேறு எந்த தண்ணி எதுவுமே சேர்க்கல, 3/4 கப் தேங்காய் பால் எடுத்து விட்டுருக்கேன். பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு கொஞ்சம் அப்படி கொதி வரட்டும். கொதி வரத்துக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். இந்த குக்கரை மூடி வச்சுருங்க. உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நார்மல் ரைஸ்க்கு 3 விசில் வைக்கிறீங்களா, இந்த ரைஸ்க்கு 2 விசில் வச்சா போதும், உங்கள் சாப்பாடு ரெடி ஆகிடும். பாருங்கள், விசில் விட்டுருச்சு. இப்போ சாப்பாடு பார்த்தீங்களா, அந்த பன்னீரும் குழையாமல் அப்படி மேலால் இருக்குது. கலரி விடாதனால தான் இப்படி வந்திருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் அடியிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அடியும் பிடிக்காமல் அப்படியே உதிர்ந்து அழகாக ரைஸ் ரொம்ப அழகான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அவ்வளோதான், உங்களோட பன்னீர் புலாவ் அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. சுவாதி தூக்கிட்டு இருக்காங்க. எனிவேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இல்லை. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான டிப் என்னென்னா, அந்த எண்ணெயில் நீங்கள் மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போடும்போது எண்ணெய் நல்லா கொதிச்சு இருக்கணும், நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனால் அடுத்த நிமிஷமே நீங்கள் அடுத்த மசாலாவை போட்டுடணும். ரொம்ப நேரம் காய விட்டிங்கன்னா ஒரு மாதிரி கரிஞ்சி ஸ்மெல் வந்துடும். ஸோ அது மட்டும்தான் டிப்பு, வேறு எதுவுமே இல்லை. So enjoy cooking, be positive and keep smiling. Okay, bye.